பிரசங்கம் செய்கிறது அந்த முனிவருடைய வேலை. இந்த சீடர்களும் உடன் போவாங்க. சொல்கிற கதைகளுக்கு ஏற்ப அவங்க கூட இருந்து கைதட்டி ஆரவாரம் செஞ்சு சில பல சொற்களை எடுத்து கொடுத்து செய்கிற வேலை அவங்களுடைய வேலை. எல்லா ஊர்லேயும் நல்ல பேரும் புகழும் வாங்கிட்டு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று குரு நினைத்து கொண்டார். ஒரு நாள் அரங்கத்தில் கொண்டு போய் முன்னால் உட்கார வச்சு, இன்றைக்கு இவர் தான் குருவாக இருந்து நமக்கு உபதேசம் பண்ண போகிறார், நான் சீடனாக இருக்கிறேன்னு சொல்லாமல் கொண்டு வந்து அரங்கத்தில் முன்னிலைப்படுத்தி விட்டார். இப்போ பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. இவர் 2 நாள் 3 நாள் தூங்காமல் இருந்து தான் மனப்பாடம் பண்ணியெல்லாம் வந்து கொண்டு வந்து கட்டிட்டாரு. நல்ல பிரசங்கம்னு சொல்லி கை தட்டிட்டாங்க. இப்போ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக அரங்கத்தில் இருந்து கேள்வி வருகிறது. பறந்து வருது. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ தெரியாததுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அரங்கத்துக்கு முன்னால் ஒரு பெரிய நடுக்கம் வருகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த குருவிடம் இருந்து கற்றுக்கொண்ட அந்த சாமர்த்திய புத்தியினால் என்ன பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இருக்காரு பாருங்க முன்னால, என்னுடைய மாணவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமா தவிச்சிட்டாரு. இப்போ அந்த மாதிரி இந்த கதையரங்கத்துக்கு என்னை ஒரு ஆளாக்கி விட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியது இல்லை இந்த கதைகள்லாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி என்னை ஒரு ஆளா கூட்டுங்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. ஒரே ஒரு கதை எப்படி எழுதணும்னு நாங்களும் இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கதையை வெளிப்படுத்தும் மூலமாக, மணிமேகலினுடைய பாத்திரத்தை வெளிப்படுத்தும் மூலமாக ஒரே ஒரு கதையை உங்களுக்கு வாசித்து காட்டுவதற்கு அனுமதி வேண்டிக் கொண்டு அந்த கதையை வாசிக்கிறேன். மணிமேகலைக்கு குழப்பமாக இருந்தது. ஆளாளுக்கு வந்து ஒன்றை சொல்லிவிட்டு போகிறார்கள். இவளுக்கென்று யாரும் சிந்திப்பதில்லை. ஏன் இவளே கூட தனக்கென சிந்தித்ததில்லை. பாட்டிக்கு மணிமேகலை நினைத்து பெருமிதம் பொங்கும். 40-50 வருஷத்துக்கு முன்னால் தான் எப்படி இருந்தாலோ அதை விட அழகாய் மணிமேகலை இருக்கிறார். பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படுவதை போல. அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் துக்கம் அல்ல, ஏதோ ஒரு சோகம். மணிமேகலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறாள். ஒரு பார்வையில் அவள் மாதவி போல தெரிகிறாள். ஒரு பார்வையில், மற்றொரு பார்வையில் அவள் கண்ணகி ஆகிவிடுகிறாள். மாதவிக்கு இதுவே பெரிய கவலை. மணிமேகலை இப்போது அடிக்கடி தன் பெரியம்மா கண்ணகியை நினைத்து கற்பனை செய்து கொள்கிறாள். அம்மா அடிக்கடி வேறு சொல்லி சொல்லி காட்டுகிறாளே, நீ கண்ணகி மகள் என்று. அந்த தன் கண் பாராத அந்த கண்ணகி எப்படி இருப்பால் இவளுக்குள்ளே கற்பனை ஓடுகிறது. எப்படி இருந்தால் என்ன, தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதே இப்போது எல்லோருடைய விருப்பமும். மணிமேகலைக்கு புரிகிறது, இந்த உலகம் புரிய வைக்கிறது. தன்னை போலவும் தன் மகளை போலவும் மேடைகள் எல்லாம் சுழன்றாடும் பாவை புயலாய் நடன மங்கையாய் மணிமேகலை ஆக வேண்டும். இது பாட்டியினுடைய விருப்பம். தான் பட்டது போதாதா? இல்லை, வாழ்க்கைப்பட்ட கண்ணகியும் பட்டது போதாதா? பெண்களின் துயரமாய் தாங்களே சாட்சிகள் ஆன பின் அவள் எப்படி அனுமதிப்பாள் தன் மகளை? அவள் யோசிக்கிறாள். ஆனாலும் தன்னிடமிருந்து எதையோ இவள் எதிர்பார்க்கிறாள் என்பது தெரிகிறது மணிமேகலைக்கு. ஆனால் பாவம், தனக்கு என்ன வேண்டும் என்பதை தானே தெரிந்து கொள்ளாதவள் என்பதாலேயே அவள் பேசாமல் இருக்கிறாள் என்பது மணிமேகலைக்கு தெரியாது. அவள் இன்னும் குழந்தைதான். பூக்களோடும் புட்களோடும் நாய் பூனை இன்னும் எவையெல்லாம் இவளோடு சூழ இருக்குமோ அவற்றோடெல்லாம் கொஞ்சி விளையாடுகிற குழந்தைதான். தோழியருக்கு இவளும், இவளுக்கு தோழியர்களும் இன்னும் குழந்தைகள் தான். மணிமேகலை, என்னடான்னு சொல்ற? பாட்டி விரட்டுகிறாள். இங்க பாரு, நீ ஒன்னும் குழந்தை இல்ல. காலில் போட்ட கொலுசு தானே ஜதி போடுற வயசு. ராசாத்தி ஆகிற யோகம் நம்ம பரம்பரையில உனக்கு தாண்டி இருக்கு என் செல்லமே. உங்க அம்மா மாதிரி உதறிட்டு போயிடாத. ஏதோ ஒன்றை தன் தலையில் சுமத்துவதை போல மறுக்கிற தோரணையில் தலையை வேகமாய் ஆட்டுகிறாள் மணிமேகலை. நல்ல வேலை, பாட்டிக்கு காதுதான் பாம்பு, கண் மங்கள். மௌனமாக இருக்கிறாள் என்று நினைப்பால் போல் இருக்கிறது. அவளுக்கு பின்னே ஏதோ ஓர் உருவம் அசைந்து போகிறது. ஓ, அதுதான் ராசயோகமோ? மணிமேகலைக்குள் சிரிப்பு. ஏன் பாட்டி, பெரியம்மா பத்தி ஏதாவது சொல்லேன்.
அவள் உதடுகள் பதறுவதையும் இமைகள் குறுகுறுப்பதையும் இவள் ரசிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்பாள். அவள் கரங்கள் கைத்தடியை தேடும், நழுவி சென்று விடுவாள். அவள் போன பின் அம்மா வருவாள். பாட்டி என்ன சொன்னா? வயசான காலத்துல எதையாவது உளருவா, நீ எதையும் நம்பாத. இவள் கேட்க வேண்டும் என்பதற்காய் சொல்வதல்ல, அது ஏதோ தனக்கே தானாய் சொல்லுவது மாதிரி இருக்கும். அப்புறம் தோழி, என்னடி சொல்றாங்க உங்க அம்மாவும் பாட்டியும்? அவளும் வம்பிழுப்பாள். எதையாவது சொல்லுவாங்க, அதை ஏண்டி கேட்கிற? நீ என்ன சொல்ற? வெறுப்பு குமட்டுகிறது மணிமேகலைக்கு. எல்லோரும் தன்னையே துளைப்பது வேதனையாயிருக்கிறது. முடிவு வேண்டும் அவர்களுக்கு. இல்லை, தனக்கும் தான். இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம். ஒரு பக்கம் பொங்குகிறது, மறுபக்கம் அடைக்கிறது. மணிமேகலைக்கு குழப்பமாகவே இருக்கிறது. அம்மா, பாட்டி